எப்படி போகுது கறந்து என் பிள்ளை தூக்கிட்டு போறாங்க. என் பொண்ணு பேர குழப்பிலையா, அவ 3வது படிக்கிறா. பச்சாப்பிள்ளை ஸ்கூல்ல 3வது படிக்கிறாங்க ஐயா. என் எதிர் வீட்டு 2 பிள்ளைங்க வந்து அவளுக்கு பிறந்த நாளுன்னு அக்கா வாக்கா பாடு கேக்கு வெட்டுறோம் வாங்க வாங்கன்னு கேட்டு என் பிள்ளை எங்க யாரும் வீட்டுக்கும் அப்படி போக மாட்டா. இல்லை நாங்கள் அப்படி யாரும் வீட்டுக்கும் நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டோமே. அனுப்பலன்னு சொன்னேன். அக்கா நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அந்த பிள்ளைங்க 2 முறை கூட்டம் உடனே நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். அவங்க அப்பா கிட்ட ப்ளீஸ் வான்னு கேட்டு போயிட்டா. போன பிள்ளை திரும்ப வரல வீட்டுக்கு. 8 மணி போல பிள்ளை 9 மணி போல ஒரு பிள்ளை செருப்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குதே, ஒரு பிள்ளை பூ எடுத்துட்டு வந்து கொடுக்குதே. என் பிள்ளை எங்களை கேட்டா தெரியல. வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அவங்க வீட்டுக்கு போனது கிடையாது. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே தொட்டி இருக்குது. அந்த தொட்டியை திறந்து காமிங்க, உள்ளார ஏதாவது பிள்ளை தவறி விழுந்துடுதா, இல்லை பிள்ளைங்க விளையாடும் போது விழுந்துட்டான்னு தெரியலையே அப்படின்னு கேட்டா. எங்களுக்கு திறக்க விடலை. எங்களுக்கு தொட்டியை திறண்டே காமிக்கல. உன் பிள்ளை அங்கே போயிடுச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கோம் தேசா திருப்பி விட்டுட்டாங்க. கட்சி வரைக்கும் எங்களை அந்த தொட்டியை பார்க்க விடவே இல்லைங்க. இறங்குற வழியோ நீங்க இறங்குறது நீ யார் இங்க வந்து எனக்கு இறங்குறீங்க அனுப்பி விட்டுட்டாங்களே. நாங்க இறங்குறதுக்கு எங்களை இறங்க விடலையே. ஊருக்காரங்கிட்ட சொல்லி அவங்க வந்து சொன்ன பிறகு தண்ணிய மாற்று இறைச்சா உள்ள இருந்து என் பிள்ளை எப்படி தூக்கிட்டு ஓடி வராங்களே. என் பிள்ளை இங்கதான் எனக்கு அத்தனை முறை கேட்டு 1.5 மணி நேரமா எங்களை சுத்தா விட்டுட்டாங்க. நான் என் பிள்ளை விழுந்தது அவங்க வீட்டுக்காரங்க மறைச்சிட்டாங்க. என் பொண்ணு விழுந்தது தெரிஞ்சிருக்கும். அப்பவே ஏதோ சத்தம் கேட்டது இல்ல விழுந்திருக்குதானு பாருன்னு சொல்லியிருந்தேன். என் பொண்ணு நான் காப்பாத்தி இருப்பேனே. எனக்கு தூக்கி இப்படி கொடுத்துட்டு என் பொண்ணு இப்படி நான் தூக்கிட்டு போறேனே. 1.5 மணி நேரமா சுத்தா விட்டுட்டாங்க. மறைச்சிட்டாங்க. எப்படி அந்த தொட்டில இருந்து அப்புறம் எடுத்தாங்க. தொட்டில இல்லன்னு எங்களை போக சொன்னவங்க அதே தொட்டில இருந்து தூக்கிட்டு வராங்களே. எப்படி உளுந்திருந்தா அவங்களுக்கு சத்தம் கேட்டு இருக்கும், இல்ல தண்ணி தெரிச்சிருக்கும். வழிகிட்டே இருந்து தொட்டி எதுக்கு திறந்து வச்சாங்க. என் பிள்ளைக்கு நாயா வேணும். என் பிள்ளை நான் அப்பவே பார்க்க விட்டுருந்தேன். நான் உயிரோட வச்சிருந்துருப்பேனே. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உயிரோட வச்சிருந்தேன். அவங்க மேல கேஸ்